சனி வந்து நம்முடைய உடலில் மிக முக்கியமாக இந்த தாடை இருக்கு இல்லையா? தாடை. இதுதான் அதிகமா வேலை. நம்ம பேசினாலும் தாடை அசையணும். சாப்பிட்டாலும் தாடை அசையணும். இப்ப அதிகமா உழைக்கிறது இந்த தாடை தான். அப்ப அந்த தாடை வந்து சனி. அதே போல உடலில் இருக்கின்ற மூட்டுகள் அனைத்தும் சனிதான். உடலில் இருக்கின்ற நுரையீரல், சுவாசம், மூச்சு, பட்டக்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரிஸ்டம், உடலில் இருக்கின்ற மூட்டுகள், கை மூட்டு, கால் மூட்டு, இடுப்பு மூட்டு, அந்த இயக்கத்திற்கான எல்லா அமைப்புகளும் சனிதான். முக்கியமா நவ துவாரங்களும் சனிதான். ஆனா இங்க ராகு கேதுக்கள் உள்ள வருவாங்க. அதாவது ராகு கேதுக்களை தவிர்த்துட்டு நம்ம பார்க்கும்போது நவ துவாரங்களும் சனிதான். உண்மையில் ராகு கேதுக்கள் வேலை செய்யவில்லை என்றால், ராகு கேதுக்கள் உள்ள வரும்போது அந்த நவ துவாரங்கள்ல அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. பாதம் ரொம்ப முக்கியம். பாதம் வந்து சனி. அதே போல இரண்டாவது இதயம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கால் சதைகள் இருக்கு இல்லையா? ஆடு சதை. ஆக்சுவலா அது குருன்னு சொல்லுவாங்க. சதைகள், சதைப்பகுதி எல்லாமே குரு. அந்த ஆடு சதை மட்டும் சனி. அது ரொம்ப முக்கியமான வேலை செய்யுது ஆடு சதை. அந்த ரத்தத்தை பம்ப் பண்ணி கொடுக்குது. கீழே போகலையா? கீழே போயிட்டு மேலே வர்றதுக்கு அந்த சனி, அந்த ஆடு சதை முக்கியமான வேலை செய்யுதுன்றாங்க. அதனால இரண்டாவது இதயம் என்று சொல்லுகிறார்கள். பாருங்க, நடுவுல உட்கார்ந்து ஒரு இதயம் சூரியனா வேலை செய்யுது. கீழே ரெண்டு இதயங்கள், ரெண்டு கால்லையும் அந்த ஆடு சதை. அதே மாதிரி கல்லீரல் சனி.